இல்லம்மா, நான் தான் உங்களை அழுக வேணாம்னு சொன்னேன்ல. ஐம் சாரி. டோன்ட் வரிமா, நான் இப்போ நல்லதா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். ஏன்னா சூப்பர்மேனோட பிளட் எனக்குள்ள இருக்குல்ல. அவரு சூப்பர்மேன்னா அப்போ அவரோட பிளட் எனக்குள்ள போயிருக்குன்னா நான் சூப்பர் கேர்ள் தானே. சூப்பர்மேனோட சூப்பர் கேர்ள். நீங்க அழுக மாட்டீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. ஐ ப்ராமிஸ். அம்மா இனிமே அழவே மாட்டேன். ஒருவேளை கியாரா சூப்பர் கேர்ள்னா அவளோட அம்மாவும் சூப்பர் அம்மா தானே. சூப்பர் கேர்ள்ஸ் அழவே மாட்டாங்க. எஸ் அம்மா, ஐ லவ் யூ. யூ லவ் மீ? ஐ லவ் யூ டூ. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது. அவன் சின்ன குழந்தை. அங்க அவன் உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டே இருப்பா. நீ போயிட்டு வாப்பா. நீ கூட கேரா மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு கனவு கண்டல. அதை நான் எப்படி சொல்ல முடியும்? நான் கியாராவை பார்த்ததே இல்லைல்ல. பிரக்யாவோட பொண்ணு கேரா. அவ என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிருக்கா. கேரா என்னோட பொண்ணுங்கிற விஷயத்த கூட அவ என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கா. ஆனா ஆனா எதுக்காக மறைச்சா? Why? மாமா கியாராவோட உயிரை காப்பாத்தினாரு. அவரோட சொந்த பொண்ணுன்னு இதுவரைக்கும் அவருக்கு தெரியாது. எல்லா உறவையும் விட ரத்த உறவு ரொம்ப பெருசுன்னு சொல்லுவாங்க. அந்த உறவை யாராலையும் அறுக்க முடியாது. பிரக்யாக்காவாலையும் முடியாது. கண்டிப்பா ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க 3 பேரையும் சேர்க்கணும். எப்பவுமே பெரியாத அளவுக்கு பண்ணணும். ஹலோ த்ரிஷா, அபி இப்ப எங்க இருக்கான்? என்னாச்சுங்க? இப்படி கோவமா பேசுறீங்க? த்ரிஷா, கேள்விக்கு பதில் கேள்வி கிடையாது. அபி எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு ப்ளீஸ். இல்லங்க, நீங்க என்னன்னு சொல்லுங்க. பாட்டிக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அவங்க ஓகே இல்ல? அவங்க எல்லாம் இப்ப நல்லா தான் இருக்காங்க. ஆனா வீட்டுல நல்லா இல்லாத சில பேர் மத்தவங்களையும் நல்லா இருக்க விடுறது இல்லையே. நீங்க யார பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தனு அப்படிப்பட்டவதான். அவ ஒழுங்கா வாழ மாட்டா. அவ மத்தவங்களையும் வாழ விட மாட்டா. இப்ப அவ என்ன பண்ணாங்க? சண்டை போட்டா. என் கூட சண்டை போட்டா. எந்த விஷயத்துல? அபி விஷயத்துல தான். அபி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான்னு தெரிஞ்சு அவர் ரியாக்ட் பண்ணதை பார்த்துருக்கணுமே. அபியை சொந்தமாக்கிக்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கிறத அதுல இருந்தே தெரிஞ்சுக்கிட்டேன். எதிர்க்கிறவங்க யாரா இருந்தாலும் கவலைப்படாம என்ன வேணா செய்வா. த்ரிஷா, நம்ம தனுவை தடுக்கணும்னா உடனடியா அபியும் பிரிக்யாவையும் நம்ம ஒன்னா சேர்த்து வைக்கணும். அப்போதான் அவ போட்டு வச்சிருக்கிற அவளோட கெட்ட கனவெல்லாம் ஒரேடியா களையும். அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்றத பார்த்தா மட்டும்தான் அவ இதுல இருந்து விலகுவா. அவளோட உண்மையான கோவத்தை பார்த்தேன். அவளும் அபியும் ஒண்ணு சேர முடியாதுன்னு நான் சொன்னப்ப பார்த்துருக்கணுமே. என்கிட்டயே அப்படி முறைச்சிட்டு போறா தெரியுமா? என்னையே கொன்னிடுவேங்கிற மாதிரி பேசுறா. அவ ஏதாவது பண்ணி யாரையாவது கஷ்டப்படுத்துறதுக்கு முன்னாடி நாம தான் அபியையும் பிரக்யாவையும் ஒன்னா சேர்த்து வச்சாகணும். அவங்க வந்துட்டானா? இல்லங்க, பாக்கல. ஆனா நர்சிங் கிட்ட அவர் வந்துட்டாருன்னு சொன்னாங்க. அவரு கியாரா ரூமுக்கு தான் போனாருன்னு சொன்னாங்க. கடவுள் இன்னைக்கு அவங்க 3 பேரையும் ஒண்ணு சேர்த்துட்டாருன்னா அதை தவிர வேற எதுவுமே எனக்கு தேவையில்லைங்க. ஆனா இன்னைக்கு மட்டும் உண்மை வெளியில வரலன்னு வைங்க, அப்புறம் நானே போய் அவர்கிட்ட சொல்லிடுவேங்க. போதும் இந்த நாடகம் எல்லாம். ஓகே, என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. சரிங்க. அம்மா, சூப்பர்மேனை கூப்பிடுங்கம்மா. எங்க பாருமா, அவர் வெளியில போயிருக்காரு. அப்புறமா வந்துருவாரு. எவ்வளவு நேரம் ஆச்சு? உங்களை அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும். அவர் உங்க கூட ஏதோ பேசணும்னு நினைக்கிறாரு. அப்புறம் சூப்பர்மேன் வந்து. போதும் கியாரா, அம்மா மீட் பண்றதுக்கு சூப்பர்மேன் நீங்க இல்ல. ஆனா அம்மா இருக்கல்ல. அப்புறம் அம்மா உன்கிட்ட பேசிட்டு இருக்கல, நீயும் அம்மா கூடவே பேசு. நீ மட்டும் இப்ப என் கூட பேசல, அப்புறம் அம்மா உன்ன வேணாம் ரிலாக்ஸ் சார், அப்புறம் வலிக்க போகுது.
கியாரா என்னோட பொண்ணு, பிரக்யாக்கும் எனக்கும் பிறந்த பொண்ணு. அம்மா நேரத்துக்கு சூப்பர்மேன் வந்திருக்கணும்லம்மா. எங்க இருக்காரு? அவரு டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு இருப்பாருமா, அதனாலதான் லேட் ஆகுதோ என்னமோ. இங்க பாரு, டாக்டர் என்ன சொன்னாரு உன்கிட்ட? உனக்கு சீக்கிரமா குணமாகணும்னா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாருல்ல. நீ இப்ப நல்லா ரெஸ்ட் எடு. இங்க பாருங்கம்மா, நான் ரெஸ்ட் எடுத்தனா அப்புறம் நல்லா தூங்கிடுவேன். எப்படி நீ முடிச்சிட்டு இருந்தா மட்டும் சூப்பர்மேன் சீக்கிரம் வந்துருவாரா? தூங்குனா நான் அவரோட பேச முடியாதுல்ல, அப்புறம் அவரு வீட்டுக்கு போயிடுவாரு. அதுக்கு என்ன இப்ப? அம்மா தான் கூட இருக்கல, அப்படியே உனக்கு சூப்பர்மேன் தான் வேணுமா? அவரு வந்ததுக்கு அப்புறம் மீட் பண்ண. இப்ப அம்மாவோட பேசு, அம்மா தான் கூட இருக்கல. இல்லம்மா, நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணுங்க, எப்ப வருவாருன்னு கேளுங்க. ஒண்ணு பண்ணலாமா? எனக்கு அவர் வீடு தெரியும், வாங்க போலாம். என்னது வீட்டுக்கா? இன்னும் உனக்கு முழுசா குணமாகல கியாரா. உனக்கு குணமானதுக்கு அப்புறம் அவர் வீட்டுக்கு போலாம், சரியா? சரி, ஓகே. அண்ணா டாடி எப்போ வருவாரு? டாடியும் வந்துருவாருமா. அவரு வெளியூர் போயிருக்காருன்னு சொன்னேன்ல. அவர் ஊருக்கு வந்தது உடனே பிரின்சஸ பாக்குறதுக்கு ஓடி வந்துருவாரு. அது வரைக்கும் நீ ரெஸ்ட் எடுமா. நீ ரெஸ்ட் எடுத்தனா சீக்கிரமா அவர் வந்துருவாரு. அப்புறம் டாடி கூட நீ ஜாலியா விளையாடலாம். ரெஸ்ட் எடுன்னு. கஷ்டமா இருக்குல்ல உனக்கு? நீ எனக்கு நான் கேட்ட பொண்ணை கொடுத்துருக்கணும்னு தோணுதுல்ல? டோன்ட் வரிமா, நான் இப்போ நல்லதா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். ஏன்னா சூப்பர்மேனோட பிளட் எனக்குள்ள இருக்குல்ல. ஒரு வெள்ளை கியாரா சூப்பர் கேர்ள்னா அவளோட அம்மாவும் சூப்பர் அம்மா தானே? நீ கூட கியாரா மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு கனவு கண்டல? அதை நான் எப்படி சொல்ல முடியும்? நான் கியாராவை மீட் பண்ணது இல்லைல்ல. கியாரா எங்களோட பொண்ணு. இந்த விஷயத்த பிரக்யா என்கிட்ட இருந்து எப்படி மறைச்சா? எதுக்காக என்கிட்ட போய் சொன்னா? கியாரா கிட்ட போய் சொல்லிருக்கா, இவ்வளவு வருஷமா நாங்க எனக்கு பொண்ணு தான் வேணும், கியூட்டா லவ்லியா உன்ன மாதிரியே. மாமாவும் பிரக்யாக்காவும் இன்னும் ஒன்று சேரல. அதனால தான் இந்த தனு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. யாருக்காவது ஏதாவது ஆகிறதுக்குள்ள கண்டிப்பா நம்ம மாமா கிட்ட இந்த உண்மையை சொல்லிதான் ஆகணும். இதுதான் எல்லாருக்கும் நல்லது, ஸ்பெஷலா கியாராவுக்கு. அவளுக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னா கண்டிப்பா இந்த உண்மையை நம்ம சொல்லிதான் ஆகணும். இப்போ மாமா எங்க இருக்காருன்னு நான் பார்த்துட்டா போதும், அக்கா கிட்ட கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவேன். கூட்டிட்டு போனாலே எல்லா உண்மையும் மாமாக்கு கண்டிப்பா தெரிய வரும். அக்கா கண்டிப்பா மாமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிதான் ஆகணும். அப்படி ஒருவேளை அக்கா சொல்லலைன்னா நான் கியாராவை மாமா முன்னாடி நிறுத்தி உண்மையெல்லாம் சொல்லுவேன். ஹாய் கியாரா. சன்னி எங்க இருக்கா? டாக்டர் அவனை இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா, அதனால வீட்டுக்கு அனுப்பிட்டேன். சன்னியும் போயிட்டானா? சூப்பர்மேன் கூட போயிட்டாரு. ரெண்டு பேருமே என்ன பார்க்க வரல. நோ கியாரா, உன் சூப்பர்மேன் உன்னை கண்டிப்பா பார்க்க வருவாரு. வெளியில எங்கேயோ போயிருக்காரு. உன் லைஃபை விட்டு ஒரேடியா என்னைக்கும் போக மாட்டாரு. உன்னோட சூப்பர்மேன் வந்து கண்டிப்பா இனிமேல் உன்னை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாரு. உண்மையாவா? தேங்க்யூ ஆண்டி. சரி ஆண்டி, எனக்கு உங்களுடைய ஹெல்ப் வேணும். என்ன ஹெல்ப்? அம்மாக்கு நீங்க தான் சொல்லணும். எனக்கு தூக்கம் வரல, நான் இப்போ முழிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் இப்போ என்னுடைய சூப்பர்மேனை பார்க்கணும்ல. ஓகே, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காக்கா, நான் கண்டிப்பா அந்த ஹெல்ப்பை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இவ என்னோட கியாரா, நான் உங்க அம்மாவுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள நீ ஒரு வேலை பண்றியா? என்னோட மொபைல்ல நீ கார்ட்டூனை வச்சு பார்த்துக்கிட்டே இரு, ஓகே? இது வந்துடுறோம் அக்கா. அக்கா அது அவர் எதுக்கு வீட்டுக்கு போனாரு? வீட்ல எல்லாம் ஓகே தானே? என்னக்கா கேக்குறீங்க?
நீங்க இல்லாம எப்படி எல்லாமே ஓகேவா இருக்க முடியும்? வீட்லயும் எதுவும் ஓகே இல்ல, மாமா லைஃப்லயும் எதுவும் ஓகே இல்ல. இது வரைக்கும் நான் உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கணும்னு நினைச்சதுக்கான காரணம் ஒருத்தர் நீங்க டீப்பா லவ் பண்ணதுனால. ஆனா அக்கா இப்ப நேரம் வந்துருச்சு, நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் ஆகணும். ஏன்னா இதுதான் விதி. த்ரிஷா இங்க பாரு, இந்த டைம்ல இதெல்லாம் பேசுறது கரெக்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப எந்த டைம் கரெக்டா இருக்கும்க்கா? 7 வருஷம் கடந்து போயிடுச்சு. இன்னும் எந்த டைம்க்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் லைஃப்ல ஒரு தடவை தான் வரும். அது கடந்து போயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுக்கா. நான் அப்பவே உங்களை பார்த்தேன். மாமா கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தப்போ நீங்க அவர் பின்னாடி போய் அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல பார்த்தீங்க. ஆனா உங்களால சொல்ல முடியல. ஏன்னா டாக்டர் அவரை கூப்பிட்டாங்க. அக்கா இன்னும் எல்லாம் முடிஞ்சு போடலக்கா. மாமா திரும்பவும் இங்க வருவாரு. அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுங்கக்கா. தயவு செஞ்சு பொண்ணையும் அப்பாவையும் ஒண்ணு சேர்த்துருங்க ப்ளீஸ். ஒருவேளை அவங்க 2 பேரையும் நீங்க ஒண்ணு சேர்க்கலன்னா நானே அவங்கள சேர்த்து வச்சிருவேன்க்கா. ஹே த்ரிஷா இங்க பாரு, நீ அப்படியெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. இல்லாத விஷயத்த நீ ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணாத. நிஜமாவா? இன்னும் கியாரா அவரோட போனதான்னு நான் சந்தேகப்படுறேன்னு நினைக்கிறீங்களா? எந்த பூ எந்த மரத்தோட பூங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த மரத்தை பார்த்தாலே போதும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இது அதோட பூதான்னு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையை மறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அந்த உண்மை வெளியில வந்துதான்க்கா ஆகும். அவ்வளோக்கு அவ்வளவு உண்மை வேகமா வரும்போது உங்களோட பொய் எல்லாம் போயிடும்க்கா. ப்ளீஸ் அக்கா, போதும் நிறுத்திடுங்க. கியாரா அவரோட பொண்ணுதான்னு சொல்லிடுங்க. த்ரிஷா ஆண்டி, த்ரிஷா ஆண்டி. என்ன உங்களால தடுக்க முடியும்க்கா? ஆனா கியாராவை எப்படி தடுப்பீங்க? அவ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அப்பா பக்கம் போயிட்டே இருக்கா. என்ன கியாரா, என்னாச்சுமா? எனக்கு போர் அடிக்குது. நான் சூப்பர்மேனுக்கு ஃபோன் பண்ணணும். அப்படின்னா நீயே போன்ல அவருக்கு டயல் பண்ணுமா? போன்ல மாமான்னு நம்பர் சேவ் ஆயிருக்கும். ஓகே, தேங்க் யூ ஆண்டி. கேரா அப்புறமா பேசலாமா? இப்ப நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு சரியா? அம்மா ஃபோன்ல தானமா பேசுறேன் ப்ளீஸ். இல்ல கியாரா, இப்ப நீ ரெஸ்ட் எடு, அப்புறமா பேசலாம் சொல்றேன். தேங்க் யூ ஆண்டி. நீங்க இவ்வளவு கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லக்கா. நீங்க எவ்வளவு கோவப்படுறீங்களோ அவ்வளவு இது உண்மைன்னு எனக்கே தெரியுது. அவர் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் அவர் கூட பேசவே மாட்டேன். ஒருவேளை அவரு வேலையில பிஸியா இருக்கலாமா? அது மட்டும் இல்லாம நீ என்னோட போன்ல இருந்து கால் பண்ற, அதை எப்படி அவருக்கு கியாரா கால் பண்றான்னு தெரியும்? சோ நீ கால் பண்றன்னு அவருக்கு தெரியணும்னா அதுக்கு நீ கண்டிப்பா அவருக்கு உன்னோட போன்ல இருந்து, அதாவது உங்க அம்மா, சாரி வேண்டாண்டா, நீ இப்ப படுத்து தூங்கு. அவர் வந்த உடனே நானே உன்னை எழுப்புறேன் சரியா? நல்லா ரெஸ்ட் எடுத்தாதான் நீ அவர் வந்த உடனே பேச முடியும். எஸ். த்ரிஷா நீ இப்ப என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க? மாமான்னு பேர் சேவ் ஆயிருக்கும். ஹாப்பி ஃபேமிலி, சூப்பர் ஃபேமிலி. என்ன பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும்க்கா. ஆனா உனக்கு எங்களோட லைஃப்ல என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு தெரியாது த்ரிஷா. அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நீ பெருசாக்கிறதுக்கு பாத்துட்டு இருக்க. நான் ஒண்ணு பெருசுபடுத்தலக்கா. உங்க லைஃப்ல இருக்க காம்ப்ளிகேஷன்ஸ் நான் சால்வ் பண்ணணும்னு பாக்குறேன், அவ்வளவுதான். யாரா ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே விழுந்தப்போ நான் அவளை வீட்டுல விடணுன்றதுக்காக வந்தேன். அன்னைக்கே அவ உங்க பொண்ணுன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்ல, நீங்க கியாராக்கு எந்த விஷயமும் தெரியாம தான் வளர்த்திருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒண்ணு மட்டும்தாக்கா புரியல, நீங்க ஏன் மாமா கிட்டயும் கியாரா கிட்டயும் எந்த உண்மையும் சொல்லாம இருக்கீங்க? அக்கா, மாமாக்கும் உங்களுக்கும் இருக்க லவ் தான் மாமாவை திரும்பவும் உங்களை சந்திக்க வச்சது. அதே மாதிரி அப்பா பொண்ணுக்குள்ள இருக்க உறவு தான் அவங்களை திரும்பவும் சந்திக்க வச்சிருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாதது என்னன்னா, எது மனசால ஏற்பட்ட உறவுன்னு நினைக்கிறாங்களோ அது ரத்தத்தால ஏற்பட்டதுக்கா. அவங்க 2 பேரையும் எப்படிக்கா உங்களால ஏமாத்த முடியுது? தப்புக்கா. த்ரிஷா, தப்பு எது ரைட் எதுன்னு உனக்கு இப்ப எதுவும் தெரியாது. எனக்கு புரியுதுக்கா. அதனாலதான் இந்த உண்மையை ஒருத்தர் தவிர நான் வேற யாருக்கிட்டையும் சொல்லல. அவர்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கேன். பிரபாக்கா? அவர் என்னோட புருஷன்கா. அவர்கிட்ட என்னால எதையும் மறைக்க முடியாது. நான் அன்னைக்கே கியாரா மாமாவோட பொண்ணு தானே மாமா கிட்ட சொல்ல நினைச்சேன். ஆனா என்ன அவருதான் வேண்டான்னு சொல்லி தடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம இது உங்களோட உரிமை. நீங்க தான் உங்க 2 பேர்கிட்டயும் உண்மையை சொல்லணும்க்கா. அந்த நேரம் வந்துருச்சுக்கா. இது உங்களோட நேரம். நீங்க உண்மையை சொல்லிதான் ஆகணும். நீங்க சொல்லலாம்
நான் பொறுமையா இருக்க மாட்டேன். கியாராவோட சித்தியா எனக்கும் நிறைய உரிமைகள் இருக்குக்கா. அவளுக்கு உண்மையை சொல்றது என் கடமையும் கூட. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும். உனக்கு எல்லாமே தெரிஞ்ச கூட நீ எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சல்ல. நான் உங்களுக்கு டைம் கொடுத்தேன், அவ்வளவுதான். நீங்களே மாமா கிட்ட இந்த உண்மையை சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஆனா நீங்க சொல்லல. அதனாலதான் அவளோட சித்தியான அவகிட்ட இந்த உண்மையை சொல்ல போறேன். அவகிட்ட அம்மா உண்மையை சொன்னா என்ன, சித்தி சொன்னா என்னக்கா? அவளுக்கும் மாமாக்கும் உண்மை தெரியணும், அவ்வளவுதான். உனக்கு எதுவும் தெரியாது. நான் உண்மையை மறைச்சுக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு என்கிட்ட 100 ரீசன்ஸ் இருக்கு. ஆனா நீ உண்மையை மறைச்சதுக்கு உன்கிட்ட எந்த ரீசனுமே இல்ல. உனக்கு எல்லாமே தெரியும். அதனாலதான் நீ சனியும் கியாராவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு முயற்சி பண்ண. சனியை மீட் பண்ண வைக்கிறங்கிற பேர்ல அவர் இவளை மீட் பண்றதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்க. இதுக்கப்புறமா அவளை வீட்டுக்கு கூப்பிடுவேன். நீங்க ஏதாவது பண்ற வரைக்கும் நான் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்ல த்ரிஷா. ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்கு திரும்ப திரும்ப தப்பு பண்றது தப்பு இல்லக்கா. நான் அவளோட சித்தி. எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் செய்ய போறேன். அது மட்டும் இல்லாம நான் ஒன்னும் அவளை உங்ககிட்ட இருந்து பிரிக்க போறது இல்லக்கா. மாமா கூட சேர்க்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். இதுல தப்பு என்ன இருக்கு? நீ நீ யோசிக்கிறதுல எந்த தப்புமே இல்ல. ஆனா நீ போற விதம் தான் தப்பு. இப்படி சடனா ஒருத்தரோட உறவை ஏற்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உறவுகளை எப்படி ஏற்படுத்திக்கிறது, அதை எப்படி கடைப்பிடிக்கிறதுன்னு நான் உங்ககிட்ட இருந்து தாங்க கத்துக்கிட்டேன். உறவுகளுக்காக எந்த எல்லை வரைக்கும் போலாங்கிறதையும் உங்ககிட்ட தாங்க கத்துக்கிட்டேன். ஒருவேளை நீங்க ஏன் இடத்துல இருந்தீங்கன்னா நீங்களும் இதான பண்ணுவீங்கக்கா. நானும் அதே தான் பண்றேன். நீங்க 3 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன்க்கா, அவ்வளவுதான். இதுல எந்த தப்பும் இல்லையே. நான் எல்லாத்தையும் சரியாதான் செய்யறேன். இல்ல த்ரிஷா, நீ அப்படி பண்ண கூடாது. ஏதாவது பண்ணி எல்லாமே திரும்ப வர டைம் எல்லாம் எப்பவோ போயிடுச்சு. நாம நினைச்சா எல்லாமே திரும்ப வரும்க்கா. நீங்க திரும்ப வந்தீங்கல்ல, நீங்க இழந்த காலம் கூட கண்டிப்பா திரும்ப வந்துடும்க்கா. ஒரு புது ஆரம்பமா இருக்கும். உங்களோட ஃபேமிலிக்கு கண்டிப்பா இது ஒரு புது ஆரம்பமா இருக்கும்க்கா. சிஸ்டர், கியாராவோட அம்மா எங்க இருக்காங்க? நான் உங்களை பார்க்கணும். சார் சாரியில இருக்காங்களே, அவங்க தான் அவளோட அம்மா. சிஸ்டர், அவங்க பிரக்யா. நான் கியாராவோட அம்மாவை பத்தி கேட்குறேன். அவங்க தான் கியாராவோட அம்மா. டோன்ட் வரிமா, நான் இப்போ நல்லா தான் இருக்கேன். ஏன்னா சூப்பர்மேனோட பிளட் எனக்குள்ள இருக்குல்ல. எந்த கனவை நாம 2 பேரும் சேர்ந்து கண்டோமோ அந்த கனவை நீ உனக்கு மட்டும் சொந்தமாக்கிப்பன்னு நான் நினைக்கவே இல்லை. இவ்வளோ பெரிய உண்மையை நீ மறைச்சிருக்க. நாம மீட் பண்ணோம், ஆனாலும் நீ என்கிட்ட சொல்லல. என்ன வேணா பண்ணிருக்கலாம், ஆனா இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. எனக்கு பொண்ணு கிடைச்சிருக்கான்னு சந்தோஷப்படுறதா, இல்ல அவ என்னை ஏமாத்திட்டான்னு வருத்தப்படுறதா? எனக்கு பொண்ணு தான் வேணும். லவ்லியா உன்ன மாதிரியே நாம ஒன்னா இருக்கும்போது எனக்கு ஒரு பொண்ணு வேணும்னு இத்தனை தடவை கேட்டேன். இப்போ நீ எனக்கு பொண்ணை கொடுத்துட்டு, ஆனா என் சந்தோஷத்தை பறிச்சிட்டியே. என்கிட்ட இருந்து அவ்வளோ தூரமா வச்சிருக்க. ஆனா நான் ஒரு ஸ்டூபிட். இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியாம போச்சு? சரி, எனக்கு தான் தெரியாம போச்சு. ஆனா நீயாவது சொல்லிருக்கலாம்ல. அப்போ சொல்லல, இப்போயாவது சொல்லியிருக்கலாம்ல. நான் உன்னை என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். உனக்கு எல்லாமே தெரியும். நான் கியாராவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கும் அந்த மாதிரி பொண்ணு இருந்தால் நல்லா இருக்கும்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். என்னோட பொண்ணு என் கண் எதிரிலேயே இருந்திருக்கா. ஆனாலும் அந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் பொண்ணுக்காக தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ அதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்க. நீ எப்படி இவ்வளோ கல் நெஞ்சக்காரியா மாறிட்ட? இது நம்ம 2 பேரோட கனவு. நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்ட கனவு. நான் நம்ம குழந்தை பேரை எப்பயோ யோசிச்சுட்டேன். அப்படியா? என்னன்னு சொல்லுங்க. அபிக்யா. உன் பொண்ணு மேல உரிமை உண்டா இருக்கும். ஆனா அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கிற உரிமை உனக்கு இல்லை. அவ என்னோட ரத்தம், என்னோட பொண்ணு. என்ன மாதிரியே இருக்கா அவ. அவளோட ஸ்மைல், அவளோட பேச்சு, அவளோட சுட்டித்தனம் எல்லாமே என்ன மாதிரி தான் இருக்கு. நான் உங்களுடைய பொண்ணு.